Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை திருச்சினாங்குப்பம் மீனவ கிராமத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்பினை முதலமைச்சரால் திறந்து வைத்து 7 மாதங்களாகியும் இதுவரை பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கவில்லை என கூறி மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். திருச்சினாங்குப்பம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக மீனவர்களுக்கு குடியிருப்புகளானது கட்டப்பட்டு தமிழக முதல்வரால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட பின்னரும் கூட 7 மாதங்கள் ஆகியும் தங்களுக்கு குடியிருப்பு வழங்கவில்லை என கூறி அங்கிருந்த மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சினாங்குப்பம் பகுதியில் 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக வீடுகள் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு இது காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் இருந்தபோதும் பயனாளர் பங்கு தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தங்களால் அவ்வளவு கட்ட முடியாது. ஏற்கனவே நாங்கள் சுமார் 50,000 ரூபாய் முன்பணமாக கட்டி இருக்கிறோம். மேற்கொண்டு எங்களால் பணம் கட்ட இயலாது. உடனடியாக அதிகாரிகள் இது சம்பந்தமாக துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இது குறித்து நாங்கள் பல முறை அதிகாரிகளுக்கு தகவலும் புகாருமாகவும் மனுவாகவும் கொடுத்திருக்கிறோம். இருந்தபோதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனை கண்டித்து நாங்கள் அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் போது நாங்கள் தற்போது இந்த சாலை முறையில் ஆர்ப்பாட்டத்திலும் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்று எஸ்எல்எல் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.